விஷயத்தையோ இல்லைன்னா ஒரு சின்ன செயலை வந்து மற்றவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அவங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க பண்ண இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து மைண்ட்ல, அதாவது லைஃப் லாங் எனக்கு மறக்க முடியாதது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். யாருமே கஷ்டம் கிடையாது. ஆனா வந்து குழந்தையே இல்லை 10 வருஷமா இது கொஞ்சம் சோகமானு சொல்லிச்சு. தச்சடர் மாஸ்டர் வந்து இந்த கற்ப கட்சா அப்படின்னு ஒரு கோயில் அது படம் இருந்தது. அது வந்து அந்த பொண்ணோட குட்டி வச்சுட்டானா போடுமா யாரு அப்படா வாட்ஸ்அப்ல எதுவுமே கிடையாது. அது குட்டி வச்சு நல்லா கொடுக்குது பொண்ணு வாங்கிட்டு அது இறங்கி இறங்கிட்டு அப்புறம் 1 year கழிச்சு திரும்பி வந்து போகுது. அம்மா உங்களுக்கு பேரம் வளர்ந்துருக்கான் பொண்ணு சொல்லிச்சு. என் டெய்லியில் விட்டு அந்த படத்தை இதெல்லாம் வச்சு நான் கும்பிடுவேன் கரெக்டாக ஒரு சில பயப்படலாமா ஒரு தொழில் ஒரு பொருள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அவளை சந்தோஷப்படுத்தவே தெரியாம படம் அதெல்லாம் பண்ணுறான் இவ்வளோ பேரெல்லாம் இருந்து கேட்கணும் நான் கேட்கணும். நான் வந்து டாக்டர் கௌதமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் ஷார்ட்டாக இருக்கேன்னு நான் ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு எக்ஸசைஸ் வந்து டெலிவரி அது ஆக்சுவலாக வந்து லோன் தத்துவத்தில் உள்ளது தான். அதை அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது எனக்கு மெமரபிளாகவே இருந்தது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட பேசும்போது அவங்க பொண்ணு கன்சீவாக இருக்கும்போது நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல இப்படி ஒரு கண்டினியூஸ் டைம் சொல்லுவாங்க 5 4 3 வரும்போது தான் அவங்க மினிமம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் கொண்டு போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸ் இருக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். அப்படி சொல்லும்போது ஒரு 2 பொண்ணுங்க வந்து நான் அவங்க கன்சீவ் ஆன சொன்னப்போ அவங்க நான் அதாவது எல்லாருக்கும் அந்த டைம் ஞாபகத்தில் வராது. பட் அந்த பொண்ணுங்களுக்கு வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்க அவங்க அதை பண்ணிட்டு 2 பொண்ணு அந்த ரிவர்ஸில் இருக்கிறாங்க. 2 பொண்ணுமே அதுக்கு நார்மலாக டெலிவரி. இது எனக்கு டாக்டர் கோயல்வாணி இப்போ நியர்பை ஒரு லாஸ்ட் வீக்கில் தான் இறந்து போனாங்க. அவங்க நிறைய பூமானசிங்கம்னு மதுரையில் இருக்கிறாங்க. இப்போ கோயல்வாணி இறந்து போனாங்க. அவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து சிசேரியன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த லாஸ்ட் மினிட் அந்த எக்ஸசைஸ் ஏன்னா அது அவ்வளோ அது அந்த எக்ஸசைஸ் வந்து யோசிக்கும் போது எனக்கு அது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சது. அது நான் கிளாஸ் இந்த ரீடிங் கோர்ஸ் பண்ணும்போது இப்போ அந்த தொடு சிகிச்சை பண்ணும்போது அதில் ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. 60 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சது. அது ஒரு 7 நாள் தான் ஆக்சுவலாக அது எக்ஸசைஸ்னா அதை நான் டிசைட் பண்ணலை. ஆனால் இல்லை அது வந்து மூச்சு தான். அந்த மூச்சு தான் அதை ஈஸியாக அந்த பேபியை வெளியில் தருதுங்கிறத அந்த மூச்சு பயிற்சி கற்றுக்கும் போது எனக்கு அது புரிஞ்சது. ஸோ நிறைய விஷயம் நிறைய டாக்டர்ஸ் வந்து அது நிறைய பேருக்கு தன்னோட இதை சொல்லித்தரது இல்லை. இப்போ உள்ள சொல்லித்தரல. பட் பழையவங்களாம் வந்து நிறைய சொல்லி தருவாங்க. அப்போ எனக்கு ஏதோ ஒரு வீடியோலாம் அவங்களுக்கு அந்த டைம் ஞாபகத்தில் இருந்து எனக்கு நார்மல் டெலிவரிங்கிறத இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு அந்த நேரத்தில் இந்த டைம் இப்போ இந்த பிள்ளைங்க நம்ம சொந்த ஞாபகம் வச்சு ஏன்னா நம்ம சும்மா கேஷுவல் டாக்டர் சொல்லுவோம் அதை ஞாபகம் வச்சு பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு